விருதுநகரில் 16.7 கிலோ தங்க நகைகள் பறக்கும் படை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், முழு விவரம். வணக்கம். விருதுநகர் அருகே சத்திரை ரெட்டியாப்பட்டி சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் இன்னைக்கு சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ அவ்வழியா வந்த 3 வாகனங்கள், இந்த குரியர் வாகனங்கள்னு சொல்லப்படுது. அந்த வகனங்கள்ல 16.7 கிலோ தங்க நகைகள் உரிய ஆவணம் இல்லாமல் இருந்தது. இதை பறிமுதல் செய்து விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பறக்கும்படை அதிகாரிகள் முதல் ஒப்படைச்சாங்க. அதன் பிறகு மதுரையிலிருந்து அவங்க விசாரணையில் மதுரையிலிருந்து நாகர்கோயில் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள பல்வேறு நகை கடைகளுக்கும், இதேபோல் மதுரையிலிருந்து சிவகாசி ராஜபாளையம் ஆகிய பகுதியில் உள்ள பல்வேறு நகை கடைகளுக்கும் 3 தனியார் வாகனத்தில் 16.7 கிலோ தங்க நகைகள் கொண்டு வரப்பட்டது. இதை சத்திரெட்டியாப்பட்டி அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரி பொன்னு கணேஷ் தலைமையில் சார்பு ஆய்வாளர் மாரியப்பன், தலைமை காவலர் சரோசா, சதீஷ் பாபு ஆகிய குழுவினர் தடுத்து நிறுத்தி உரிய ஆவணங்களுக்கான சொல்லி சரிபார்க்கும் போது அவங்களால உரிய ஆவணங்கள் காட்ட இயலவில்லை. இதனால் விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கார்த்தியாயினி இந்த ஆவணங்கள் இருக்கான்னு சரி பார்த்தாங்க. அதன் பிறகு அவங்க கொண்டு வந்திருந்த நகை பார்சல்களை எடை பார்த்தாங்க. இந்த எடை பார்த்து இதை விருதுநகர் கருவூலத்தில் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்தாங்க. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.